வணக்கம். இது தமிழ் குரலின் வேலவன் எக்ஸ்க்ளூசிவ். மிக மிக முக்கியமான ஒரு செய்தி. தமிழ்நாட்டினுடைய மரியாதைக்குரிய ரப்பர் ஸ்டாம்ப் திரு மேதக ஆளுநர் அவர்கள் வழக்கம் போல் அந்த ஹெட்லைன்ஸில் வரணும். திடீர்னு இல்லடானா நேற்று பார்த்தா நட்டா அண்ணாமலையெல்லாம் ஹெட்லைன்ஸில் வந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி நாள் பக்கத்து ஸ்டேட்டில் தமிழிசை ஹெட்லைன்ஸில் வராங்க. இப்படியா போயிட்டே இருக்கிறது. முருகன் திடீர்னு பார்லிமெண்ட்டில் தகராறு பண்ணி ஹெட்லைன்ஸில் வந்துட்டாருன்னும் போது நம்மளும் உடனே நியூஸில் பேசு பொருள் ஆகணும் அப்படின்ட்டு தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு வேட்கையின் காரணமாக சட்டமன்றத்திலிருந்து இரண்டாவது முறையாக அவர் வெளியேறி இருக்கிறார். வழக்கமாக எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்வார்கள். ஆளுநரே சட்டமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்துவிட்டு வேக வேகமாக போவது அப்படிங்கிறதெல்லாம் புதுசு கிடையாது. இந்த ஆளுநருக்கு இது முதல் முறையும் அல்ல அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இதில் ரொம்ப முக்கியமானது, ஆளுநர் தெரித்து செதறிய பிறகு பல காரணங்களை சொல்லி இருக்கிறார். அது ஒரு பக்கம் மிக நிச்சயமாக நம்ம பேச வேண்டிய ஒரு பொருளாக இருக்கிறது. மோடி அரசு பலவிதமான முயற்சிகளை செய்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசு அந்த அரசுக்கான இடர்களை கொடுக்க வேண்டும் என்று அடுத்தடுத்த நிலைகளில் அவர்கள் அதிகப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் ப்ரெஷரை. அந்த ப்ரெஷரை தாங்க முடியாமல் ஆளுநர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சொதப்பலான திட்டங்களை போட்டு இப்படி மக்கள் மன்றத்தில் அம்பலப்பட்டு கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு செய்தி. அதனுடைய பின்னணி, ஆளுநர் RN ரவி அவர்கள் மாற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது ஏற்கனவே நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொன்னதைப் போல ஆளுநர் இங்கே இருக்கட்டும், அவர் இங்கே இருக்கிறது தான் எங்களுக்கு இந்த எலெக்ஷனுக்கு நல்லது, பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அவரை தயவு பண்ணி மாற்றிடாதீங்க அப்படின்னு சர்க்காஸ்டிக்காக சொன்ன அந்த ஒரு விஷயத்திலிருந்து பார்க்க வேண்டி இருக்கிறதா? ஆளுநர் இந்த மாதிரி ஹெட்லைன்ஸில் வர்றதுங்கிறது யாருக்கு சிக்கல் அப்படிங்கிற ஒரு கேள்வி அதனுடைய அரசியலை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ் குரலின் வேலவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ரவீந்திர நாராயண ரவி அவர் பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்துக்கு வெளியே நீட்டி முழக்கி இல்லாத வரலாறெல்லாம் பக்கம் பக்கமாக பேசுவார். அப்படி ஒரு ஆராய்ச்சியை உலகத்திலே யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்கிற லெவலுக்கு பல வரலாறுகளை பேசுவார். இன்றைக்கு கூட சட்டமன்றத்தில் செயின்ட் திருவள்ளுவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாமியார் அப்படின்னு கூட அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அவர் அதுக்கப்புறம் சொன்ன திருக்குறளுக்கு அவருக்கு அர்த்தம் புரியுதா இல்லையாங்கிறதெல்லாம் வேறு டிபார்ட்மெண்ட். ஆளுநர் அப்படிங்கிறவர் அவருக்கான திட்டம் என்ன, நோக்கம் என்ன, அதெல்லாம் வேற கதை. பட் அவரே வாசிக்க மாட்டேன்னா எதுக்கு வந்தீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது. இல்லைனா வாசிக்க மாட்டேன்னா அதுக்கு ஏன் ஒப்புதல் கொடுத்தீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது. இது எல்லாத்தையும் விட அப்பாவு அவர்கள் செய்திருக்கக்கூடிய தக் லைஃப் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இணையதளம் முழுக்க பரவி கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. அவர் எங்கே வராருன்னா, அந்த திமுகனாலே பார்த்தீங்கன்னா மோசமானவங்க, அவங்க ஒரு ஆன்டி நேஷனல் அப்படின்னு பாஜகவினர் தெருவாக சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஊடக விவாதங்கள் எல்லாம் பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது இந்தியா என்கிற இதுக்கே எதிரான கட்சி அப்படின்னு பேசுவாங்க. இப்போ நம்ம இருக்கார்ல பிரதமர், அவர் சட்டமன்றத்தை தாண்டி நாடாளுமன்றத்துக்குள்ளே சொன்னார், ஏன் காசு ஏன் வரி பணம் அப்படின்னு கேட்கறது பார்த்தீங்க அப்படின்னா அது ஆபத்தான போக்குன்னு கிட்டத்தட்ட அவங்கெல்லாம் நாட்டுக்கே எதிரானவர்கள்ங்கிற ஒரு டோனுக்கு தான் வந்தார். இதே வேலையை ஆளுநர் செய்கிறார். எப்படிங்க இவங்க நாட்டுக்கு எதிரானவங்கிறீங்க? எதுவும் தடை செய்யப்பட்ட இயக்கத்தோடு தொடர்பு வச்சுருந்தாங்களா, இல்லை இந்திய அரசுக்கு ஸ்டேட்டுக்கு எதிராக இவர்கள் மக்களிடையே கலவரத்தை தூண்டினாங்களா, இல்லை தனிநாடு கேட்டாங்களா, இல்லை இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு எதிராக பேசினாங்களா? இப்படிலாம் நம்ம கேள்வி கேட்டோம்னா அவர் சொல்கிறாரு, 2 முறை தேசிய கீதம் வாசிக்கணும்னு சொன்னேன், தேசிய கீதம் சேர்ந்து பாடணும்னு சொன்னேன், ஒரு முறை தான் அவங்க பண்ணுவோன்ட்டாங்க. கேட்டால் இவங்க தமிழ்தாய் வாழ்த்துன்னு ஏதோ ஒன்று வச்சுருக்கிறாங்க, அதை முன்னாடி போட்டுட்டு தேசிய கீதத்தை ஆரம்பிக்கும் போது போடவே இல்லை. அதனால் இவங்க இந்தியாவுக்கு எதிரானவர்கள்ங்கிற ரேஞ்சுக்கு ஒரு கட்டமைப்பை நம்முடைய மேதகு ரப்பர் ஸ்டாம்ப் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். ரப்பர் ஸ்டாம்ப் இல்லை அப்படின்னு அவர் பேசட்டும், அது அவருக்கான உரிமைன்னு வச்சுப்போம். ஆனால் சட்டமன்றத்துக்குள்ள மரபை உங்களால் எதையும் புதிதாக உருவாக்கிவிட முடியாது, அதுக்கான அதிகாரம் உங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம மரியாதைக்குரிய ஆளுநருக்கு தெளிவுபடுத்த வேண்டியிருக்கிறது. அது அவருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இவர் தானே அவமானப்பட்டார். செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு அமைச்சராக வரணும் தொடர்கிறார், சரி தவறுங்கிறது தனி. ஆனால் கைது செய்யப்பட்ட அன்றைக்கு இவராக ஒரு அறிக்கை விட்டார்ல, அவர் என்னுடைய நம்பிக்கையை இழந்து விட்டார், எனவே அவரை நான் டிஸ்மிஸ் செய்கிறேன், அமைச்சரவையிலிருந்து டிஸ்மிஸ் செய்கிறேன்னு விட்டார். அடுத்து ஒரு 4-5 மணி நேரத்துக்குள்ளே அவரே அந்த அறிக்கையை நிறுத்தி வைக்கிறேன்ட்டார். ஏன்னா அவருக்கு அதிகாரம் இல்லைன்னு யாரோ அதுக்கப்புறம் சொல்லியிருக்கிறாங்க. உடனே அவர் என்ன சொன்னார்னா, உள்துறை அமைச்சர்கிட்ட கேட்டுட்டு வரோம் அப்படின்லாம் சொல்லி இது பண்ணிட்டாரு. இப்போ ஆளுநர் அவர்கள் உள்ளே ஏன் அவமானப்பட்டு போகணும், அதாவது அவமானப்படுத்தணும்னு அவங்க நோக்கத்தில் இல்லை, உங்களுக்கு உரிய மரியாதை எல்லாம் கொடுத்து எல்லாத்தையும் தான் கொண்டு வந்தாங்க. ஆனால் நீங்கள் காரணமே இல்லாத ஒரு காரணத்தை சொல்லிட்டோன்னா ஆளுநர் ஓரளவுக்கு கொஞ்சம் நம்ம ஆளுநர்
ஆளுநருக்குன்னு அந்த வார்த்தையை சொல்லணுமான்னு தெரியல, கொஞ்சம் ஓரளவுக்கு புரிதல் உள்ள மனிதராக தான் இருக்கிறார். ஏன்னா போன முறை பாதியிலே எந்திரிச்சு அவர் வேக வேகமாக ஓடினதை மீம்ஸ் எல்லாம் போட்டு கேள்விக்கு உட்படுத்தி இன்னைக்கு வரைக்கும் அதை வந்து ஒரு டெம்ப்ளேட்டாலாம் மாற்றி ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க இல்லையா. அதனால் இந்த முறை என்ன பண்ணிட்டாருன்னா, முழுக்க வாசிக்கிற வரைக்கும் அங்கேயே உட்காந்துருப்போன்னுட்டு அவர் சபாநாயகர் அப்பாவை ஃபுல்லாக முடிக்கிற வரைக்கும் உட்காந்துருந்தார். அவருக்கு எப்போ கடைசியாக புரிஞ்சுது அப்படின்னா, அதெல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த கோட்ஸே, சாவர்கர் இந்த பேர்லாம் சொன்ன பிறகு தான், என்ன நம்ம ஆட்கள் பேராக சொல்கிறாங்க, இது உரையில் இவங்க பேர்லாம் இருந்த மாதிரி இல்லையே, இவங்க பெரியார், அம்பேத்கர், கலைஞர் இப்படி தானே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, இந்த கோட்ஸே பேரெல்லாம் சொல்கிறாங்களே அப்படின்ட்டு நம்ம ஜி பேர்லாம் ஏன் வருதுன்னு அவர் பதறி போன பிறகு தான் பக்கத்தில் இருந்தவர்கிட்ட கேட்கறாப்புல, என்ன சொல்கிறாங்கன்னு. உங்களை வந்து நீங்கள் கோட்ஸேவோட ஆள், சாவர்கருடைய வழியில் வந்தவங்க, அதுக்கு நாங்கள் சலச்சவங்கள்லன்னு சொல்கிறாங்கன்னதும் ரைட்டு இவங்க நம்மளை திட்டுறாங்கன்னுட்டு அவர் அந்த எதிர்த்து பாதியில் எந்திரிச்சு வெளியே போனதை பார்க்குறோம். ஆளுநர் கான்ஸ்டிடியூஷனல் டிராவஸ்டி என்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். இந்த நாட்டினுடைய அரசமைப்பு சட்டத்திற்கு மிக மோசமான கேலி கூத்தாகக்கூடிய அதற்கு எதிரான விஷயம் என்று ஆளுநர் கருதுவார் என்றால், அவர் இவ்வளவு நேரம் எடுத்துங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவர்களுக்கும் தமிழர்களுக்கும் தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கும் நாட்டுப்பற்றுனா என்ன, தேசிய கீதம்னா என்னன்னு பாடம் எடுத்தார் இல்லையா. அந்த ஆளுநர் ஏன் 2 முறை தேசிய கீதத்துக்கு முழுக்க இருக்காமல் இங்கிருந்து ஓடி போனார் என்கிற கேள்வியை நாம் பிரதானமாக வைக்க வேண்டியிருக்கிறது. ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணீங்களே சார், அப்போ அது டிராவஸ்டி கிடையாதா? எல்லாருக்கும் உங்கள் வாய்க்கு வந்து அட்வைஸ் எல்லாம் அள்ளி விட்டுட்டு, ஆனால் நீங்கள் அதை கடைபிடிக்க மாட்டீங்க, அந்த நடைமுறைக்கு வரமாட்டீர்கள் என்றால் அதுதான் டிராவஸ்டி அப்படிங்கிறத மேதகு ரப்பர் ஸ்டாம்ப் கவர்னர்களுக்கு நாம் தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. இப்போ கவர்னர் RN ரவி என்னென்ன காரணம் இல்லை சொன்னார், இதெல்லாம் எந்த அளவுக்கு முற்றுமுழுதாக போய் அவர் இப்படி சிதறி ஓடுவதற்கு என்ன காரணம், அதனுடைய அரசியலை பார்த்துடலாம். ஆளுநர் வெளிப்படையாக ஒரு வார்த்தை சொன்னார், இன்னைக்கு கொடுத்துருக்கக்கூடிய பல விஷயங்கள் தார்மீக ரீதியாகங்கிறத ஒரு மாரலி அப்படின்னாரு, அதே போல் ஃபேக்சுவலி நிறைய தவறுகள் இருக்கிறது அப்படின்னு அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டார். அப்படி என்னென்ன ஃபேக்சுவலி அவர் தவற கண்டாருங்கிற கேள்வி இருக்குது. அப்படி ஃபேக்சுவலி அது தவறாக இருந்தால் அதை வந்து சட்டமன்றத்தில் அடுத்தது நீங்கள் பேசி முடித்த பிறகு உரையின் மீது நம்பிக்கைக்கு நன்றி தெரிவித்து அதே போல் விவாதம் நடக்கும் இல்லையா, அப்போ இந்த கட்டமைப்புக்குள்ளே எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி இருக்காப்புல, அல்லது வெளியில் பாஜகவை சேர்ந்த உங்களுக்கு மிக நெருக்கமான பாஜகவை சேர்ந்த 4 எம்எல்ஏக்கள் உள்ளே இருக்கிறாங்க. இது போக வெளியில் அண்ணாமலை போன்ற ஆட்கள் எல்லாம் கட்சி நடத்திக்கிட்டு ஒரு அறிக்கை விட்டுட்டு போயிட்டு வந்துக்கிட்டு பாத யாத்திரைலாம் போயிட்டு இருக்காங்க. ஃபேக்ட் தப்புனா அவங்க பேசுவாங்க, அதுதான் அவங்களுக்கான ரோல். அப்போ உங்களுக்கு கொடுத்த ரோலை தவிர எல்லாருடைய அதிகாரத்தையும் நான் எடுத்துப்பேன், இல்லை எல்லா வேலையும் நான் செய்வேங்கிறது அடிப்படையில் முரணானது ஒன்று. இப்போ ஃபேக்சுவலி தப்புன்னு கவர்னர் டிஃபர் ஆகிறார் அப்படின்னா யாரை கூப்பிட்டு பேசியிருக்கணும், இவருக்கு இந்த உரையை தயாரித்து இங்கே சட்டமன்றத்திலேருந்து போச்சு இல்லை, ஸ்பீக்கர் ஆஃபீஸில் இருந்தோ அல்லது சட்டமன்றத்துக்கான செயலாளரில் இருந்தோ உங்களுக்கு வந்து போனப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட டிசன் கொடுத்துருக்கணும் இல்லை, இல்லை இது தப்பு இதை மாற்றுக்குன்னு ஒரு டிசன் நோட் கொடுத்துருக்கணும் இல்லை. டிசன் நோட்டே கொடுக்காம எப்படி அப்ரூவல் கொடுத்து கையெழுத்து போட்டிங்கிற கேள்வி வருது. அப்போ அது ஃபேக்ட் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஃபேக்ட் இதுதான் எடுத்து முன்னாடி போட்டிருக்கணும். தவறுன்னு நீங்கள் மறுக்கும்போது ஆதாரத்தோட தரவுகளோட மறுப்பது தானே குறைந்தபட்ச ரேஷனல் திங்கிங், பகுத்து ஆய்ந்து அறியக்கூடிய மனிதர்கள் செய்யக்கூடியது அப்படிங்கிற கேள்வி இருக்குது. கவர்னர் ஃபேக்ட் தூக்கி போடுவாரான்னு பார்த்தா இவர் யாரை நம்புவார்னா, ஃபேக்ட்னு இவர் பேசினாரா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன்ட்ட போய் நிற்கும். அம்மையார் எந்த அளவுக்கு தரவுகளோட பேசுவாங்க, புள்ளி அப்படிங்கிறதெல்லாம் ஏற்கனவே இந்தியா பார்த்தது தான், பார்த்துக்கிட்டு இருக்கிறதா இந்த பட்ஜெட்டில் கூட இஷ்டத்துக்கு எடுத்து போட்டாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஆளுநர் மாரலி ஃபேக்சுவலி அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறார் இல்லையா, அவர் வந்து எங்கே வந்து ஒரு ஜகா வாங்கினார் அப்படின்னா 3 விஷயம் நம்ம பார்க்கணும் ரொம்ப முக்கியமாக. மொதல் விஷயம் ஜிஎஸ்டின்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த ஜிஎஸ்டி கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கான வரி பணத்தை எந்த அளவிற்கு மோடி அரசு தூக்கிட்டு போயிருக்கு அப்படின்னு தொடர்ந்து தமிழ்நாட்டில் இன்னைக்கு வரி விதிப்பு அப்படிங்கிற பேரில் நடத்தக்கூடிய சுரண்டலுக்கு எதிரான மூவ்மெண்ட் நடந்து கொண்டு இருக்கிறது. இங்கே தமிழ்நாடு மட்டுமல்ல, அதே இப்போ ஆல்ரெடி கேரளா ஜாயின் பண்ணியிருக்காங்க, கர்நாடகா ஜாயின் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து தென்னிந்திய மாநிலங்களுக்கான வரி உரிமை மீட்பு கூட்டமைப்புன்னு ஒரு கூட்டமைப்பு ஆரம்பிச்சிட்டாங்க. டெல்லி வரைக்கும் போய் போராடியாச்சு. இந்த மோடி அரசு எந்த அளவுக்கு பயந்தவங்கன்னா, டெல்லியில் வந்து போராடுறாங்கன்னு ஒரு மாதத்திற்கு 144 தடை உத்தரவு, பொது இடங்களில் 4 பேருக்கு மேல் கூடுவதற்கு தடை, விவசாயிகள் 20,000 பேர் அங்கே சுற்று வட்டார மாநிலங்கள்லேருந்து உள்ளே வந்துடக்கூடாதுன்னு அங்கே முழுக்க முள்வேலிக்கு இதில் பதிச்சு அவர்கள் தாண்டி வராமல் இருப்பதற்கு தடுப்புகளை அமைத்து இவ்வளவு அச்சப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மோடி அரசு எந்த லெவலுக்கு போராட்டத்தை பார்ப்பாங்கன்னு நமக்கு தெரியும். ஸோ இப்போ மாநிலங்கள் அரசியல் தலைவர்கள் சீஃப் மினிஸ்டர்ஸ் 2 பேர் போய் டெல்லியினுடைய தெருக்களில் உட்காந்துட்டாங்க சார். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இது வந்து இந்த ஜிஎஸ்டி சம்பந்தமாக யாராவது பேச
பேசினா அது நியூஸ்லேயே வரக்கூடாதுங்கிற ரேஞ்சுக்கு தடை விதிக்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க. இன்றைக்கி அந்த தீர்மானத்தில் இருக்கிறது, நம்முடைய அரசு ஏற்கனவே தமிழ்நாடு அரசு மிக அதிகமாக ஃபிஸ்கல் ரிசோர்ஸஸ் நிதி சார்ந்து நமக்கு வருவாயில் ரொம்ப கடுமையான ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கிறது, அழுத்தம் இருக்கிறது. அதுக்கு காரணம் ஆஃப்டர் மேத் டிசாஸ்டர் இட்ஸ் கெப்பாசிட்டி ஃபார் ரிசோர்ஸ் மொபிலைசேஷன் இஸ் கன்ஸ்ட்ரைன்ட் ஃபாலோயிங் தி இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஜிஎஸ்டி. அரசு வரி வருவாயை பெருக்குவதற்கு, வரியை கூட்டுவதற்கு எந்த வேலைகள் செய்யலாம் என்று திட்டமிட்டாலும் கூட அத்தனை அதிகாரத்தையும் எதேச்சாதிகாரத்தோடு பறித்து கொண்டு போய் மிக மோசமாக நம்மளுடைய அதிகாரத்தை பறித்திருக்கிறது இன்றைக்கு ஆளக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு. யூனியன் கவர்மெண்ட் போட்டிருக்கா, பிஜேபின்னு போட்டிருக்கான்னு கேட்பீங்க. ஜிஎஸ்டின்னு போட்டிருக்கிறாங்க. ஜிஎஸ்டி கொண்டு வந்தது யார் ஆட்சி? அப்போ யார் நிதியமைச்சராக இருந்தா? அப்போ நிதியமைச்சராக இருந்த வரைக்கும் அது தெரியுமா? அருண்ஜேட்லி அவர்களுக்கே அது தெரியுமா? அதுக்கு பிறகு வந்த மரியாதைக்குரிய நிதியமைச்சர் நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்னெல்லாம் பண்ணாங்கிறதெல்லாம் டேட்டாஸோடு நமக்கு எடுத்து வெளியில் போட்டாச்சு. நாங்கள் எவ்வளோ கொடுத்தா நீங்கள் எங்களை எவ்வளோ திரும்ப தருங்கிற வரைக்கும் டேட்டா இருக்குது. பார்லிமெண்ட்டில் நீங்களே ஒத்துக்கிட்டது. ஸோ இப்படியான வேலை பண்ணியிருக்கிறீங்க. when the state agreed to relinquish their fiscal autonomy, it was only under the legitimate expectation that they would revive adequate compensation until the new system could generate revenue equivalent to the pre-GST era. ஜிஎஸ்டிக்கு முன்னாடி எங்களுக்கு எவ்வளோ வருவாய் வச்சோ அதை மொத்தத்தையும் நீங்கள் தூக்கிட்டு போகிறீங்க. நாங்கள் எங்கள் மாநிலத்தில் உழைத்து அதற்கான வரி வருவாய் பெருக்குவதற்கு அவ்வளோ வேலைகளை செஞ்சு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொண்டு வந்தால் மொத்தத்தையும் நீ தூக்கி மேலே தூக்கிட்டு போவேன்னா அதுக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் மீளவே இல்லை. எங்களுக்கான பழைய எவ்வளோ வருமானம் வந்ததோ அதற்கு தகுந்தாற் போல் நாங்கள் இங்கே திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம், மேலாண்மை செய்வதற்கான விஷயங்களை வாங்கியிருக்கிறோம், கடன் வாங்கியிருக்கிறோம். இவ்வளவையும் நாங்கள் பண்ணுவோன்னா எங்களுக்கு அதை குறைச்சி கொடுத்துட்டு இன்னும் மோசமாக கையேந்து விடுறீங்க அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறாங்க. However, the union government terminated the GST compensation regime 30/6/2022 பிறகு ஜிஎஸ்டி காம்பன்சேஷனை நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு இந்த கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறது. அப்போ கிட்டத்தட்ட 20,000 கோடி ஒரு ஆண்டுக்கு உங்களால் எங்களுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. மோடி கவர்மெண்ட் ஜிஎஸ்டி கொண்டு வந்த பிறகு 2018 நம்ம ஒரு இயர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 19, 20, 21, 22, 23 5 மாதம் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி தமிழ்நாட்டோட காசை இழப்பாக எங்களுக்கு வர வேண்டிய காசை நீங்கள் தூக்கிட்டு போயிருக்கிறீங்க அப்படின்னு நேரடியாக மோடி கவர்மெண்ட்டை பார்த்து கேட்டுட்டாங்க. வி urge the union government to continue the compensation regime further. எனவே ஜிஎஸ்டி கொண்டு வந்தனால் வழங்கப்பட வேண்டிய இழப்பீடு தொகையை எங்களுக்கு நீங்கள் உடனடியாக திரும்பி அளிக்க வேண்டும் அப்படிங்கிறத இல்லை நீட்டிக்க செய்யணும் அப்படிங்கிறத நாங்கள் ஒட்டுமொத்தமாக இங்கிருந்து ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறோம் அப்படிங்கிறாங்க. ஜிஎஸ்டியை திட்டி அதை கொண்டு வந்த மோடிஜியை திட்டி நிதியமைச்சர் அப்போ இருந்த அருண்ஜேட்லியில் தொடங்கி இப்போ இருக்கிற அம்மையார் நிர்மலா சீதாராமனை திட்டி இதெல்லாம் வாசிட்டா இதை கவர்னர் வாசிட்டாருன்னா அவருக்கு பதக்குங்காது சோறு போடுற முதலாளியை திட்ட சொல்கிறீங்களே அப்படின்ட்டு கிட்டத்தட்ட அந்த இடத்திற்கு தான் கவர்னர் வந்திருக்கிறார் என்று பார்க்க வேண்டியிருக்கிறது. இது ஒன்றா. அடுத்த ஒரு தீர்மானம். Amidst these fiscal constraints, the union government has reneged on its promise to provide its share in the Central Metro Rail Phase 2 project. இது அதுக்கு மேலே ஃபன்னு. மெட்ரோ 2வது கட்ட விரிவாக்க பணி நடக்கிறது. இந்த 2ஆம் கட்ட விரிவாக்க பணிக்கு முதல் கட்டத்தில் ஒரு ஷேரை மோடி கவர்மெண்ட் கொடுத்துச்சு. 2வது கட்டம் என்ன பண்ணி சொல்லிருச்சுன்னா அதுக்கான அப்ரூவலை கொடுத்துட்டு நீங்களே உங்களால் கையில் இருக்கிறத எடுத்து போட்டு பார்த்து பண்ணிக்கங்க என்று கை விரித்திருக்கிறது மோடி அரசு. இப்போ அதனுடைய ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 63,246 கோடி. 50-50 கொடுக்கணும் அப்படின்னா 63,000 கோடிக்கு கிட்டத்தட்ட 31,000 சொச்சம் கோடி வந்து மோடி கவர்மெண்ட் கொடுத்துருக்கணும். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இதை வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் இந்த நிர்மலா சீதாராமன் இன்னைக்கு இருக்காங்களே இதே அம்மையா 2021-22 பட்ஜெட்லேயே இப்போ சொல்கிறாங்க நாங்கள் மெட்ரோ கொண்டு வருவோம், மெட்ரோனுடைய விரிவாக்க பண்ணி 63,000 கோடி, நாங்கள் 31,000 கொடுப்போம், நீங்கள் 31,000 கொடுக்க சேர்ந்து ட்ரெயின் விடலாம்னு அந்த அம்மா சொல்லிட்டு பட் ஈவன் ஆஃப்டர் இனாகரேஷன் பை த ஹானரபிள் ஹோம் மினிஸ்டர் த ப்ராஜெக்ட் has not been approved by the union government despite approval of the project investment board on 17/8/2021. 2021 ஆகஸ்ட் மாதமே இதற்கான அப்ரூவல் வந்த பிறகும் கூட இன்றைக்கு வரைக்கும் அதற்கான நிதியை இந்த இருக்கக்கூடிய வந்து அமித்ஷா அவர்கள் வந்து அதுக்கு அடிக்கல் நாட்டுறேன் கொடி அசைக்கிறேன்லாம் தொடங்கி வச்சுட்டு போனார். கடகால் பூமி பூஜை இதுக்கெல்லாம் வந்து பூஜை பண்ணுறோன்னு அத்தனை பேர் வந்து உட்கார்ந்தாங்க. இன்றைக்கி வரையும் நிதியை நீங்கள் ரிலீஸ் பண்ணலை அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இட் இஸ் டிசப்பாயிண்டிங் தட் while the union government has accorded sanction for similar projects in other states during period. இதே ஸ்டேட்டில் நாங்கள் மெட்ரோ ரயில் கட்டுறோம்னு ஊரில் இருக்கிற மற்ற ஸ்டேட் எல்லாம் பிஜேபி ஆளக்கூடிய ஸ்டேட்டுக்கெல்லாம் நீங்கள் அறிவிச்சிட்டு அவங்களுக்கு காசை கொடுத்துட்டீங்க, ஆனால் எங்களுக்கு சென்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் காசு வரலை அப்படின்னும் போது as a result of this unfair treatment இப்படிப்பட்ட நீதிக்கு மாறாக அதாவது எங்களுக்கு ஒரு கண்ணில் வேணா ஒரு கண்ணில் சுண்ணாமன்னு வெப்சைட் நீங்கள் பார்க்கறதுனால எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் phase 2 is being made by the government. ஸோ முழுக்க நீங்கள் செய்த இந்த அநியாயத்தின் காரணமாக தமிழ்நாடு அரசே இப்போ 60,000 கோடியை போடுறோம். ஏற்கனவே எங்களுக்கு 1 லட்சம் கோடியை தூக்கிட்டு போயிட்டீங்க, இப்போ கொடுக்க வேண்டிய ஃபண்டுக்கான எல்லா காசையும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா அதை எந்த வகையில் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும்
முடியும் என்று வெளிப்படையாக அவை இன்றைக்கு கேள்வியை எழுப்பியிருக்கிறது. எப்படி படிப்பார் நம்முடைய கவர்னர் ஆர்.என். ரவி? உள்துறை அமைச்சரையே திட்டி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து கூடிய கடகாலுக்கு இதை நட்டு பந்தக்கால் நட்டாரோ இல்லை இதை நட்டாரோ நட்டு பூஜைலாம் பண்ணும்போது வந்தார்ல, அவரை திட்டின்னா அப்புறம் இவருக்கு நேரடியாக இவர் அப்பாயின்ட் பண்ணது இவர் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணோம் அதே அமித்ஷாஜி தான். அவரை திட்டினா அவர் எப்படி வாயை தரப்பாருங்கிற மாதிரி இன்னைக்கு எங்கள் முதலாளிகிட்டே நீ மாட்டி விடுறீங்கன்னுட்டு கம்ப்ளீட்டாக அவர் இதாகிட்டாருங்கிறத பார்க்குறோம். அதற்கு அடுத்தபடியாக நேரடியாக பிஜேபியினுடைய அந்த அடிநாதமான நரம்பை தொடுகிறது சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். எங்களுடைய தமிழ்நாடு, எங்களுடைய சங்க பாடல்கள், எங்களுடைய கலாச்சாரம் என்பது இந்த அரசுக்கான வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் ஒற்றுமை அப்படிங்கிறதும் வேற்றுமையில் ஒற்றுமை என்பதுதான் எங்களுடைய தாரக மந்திரமாக இருக்கும். எனவே கம்யூனல் ஹார்மனி, இந்த மாநிலத்தில் சமூக நல்லிணக்கம், மத ரீதியிலான நல்லிணக்கத்தை நாங்கள் நிலைநிறுத்துவோம். அதற்கு இந்த அரசு உறுதி பூண்டிருக்கிறதுன்னா அவர் பதறிடுவார். கம்யூனல் ஹார்மனி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஜி வந்து வெறிகொண்டு அங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு உத்தரகாண்டில் மசூதியை இடிச்சதில் தொடங்கி நீங்கள் மகாராஷ்டிராவில் தொடங்கி அத்தனை இடத்துலையும் கொழுந்து விட்டு இருக்குது. நீங்கள் அதுக்கு எதிராக ஒரு விஷயத்தை இவர் வாயால் எப்படி வாசிப்பாருங்கிறது இருக்கு இல்லையா? அப்போ பாஜகவினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய சித்தாந்தத்துக்கு எதிராக நீங்கள் ஒரு ஆளுநர் வாய் திறந்துட முடியுமான்னுட்டு உடனே அவர் பதறி போய் தான் அதை படிக்க மாட்டேன்னு இருக்கிறாரு. அதே போல் வி ஸ்டாண்ட் வித் மைனாரிட்டிஸ், மத ரீதியிலான சிறுபான்மையினரும் எங்களுடைய இலங்கை வாழ் தமிழர்கள், இலங்கையிலிருந்து இங்கு வந்து அவர்களுக்கு இனமும் குடியுரிமை கிடைக்காமல் போராடி கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கும் ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ்க்கும் நாங்கள் துணை நிற்போம். எங்களுடைய அரசு அவர்களுடைய உரிமையை பாதுகாப்போம். தமிழ்நாடு அரசு வில் நெவர் பர்மிட் இந்த மாநிலத்தில், தமிழ்நாடு என்கிற மாநிலத்தில் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ங்கிற விஷயத்தை கொண்டு வருவதற்கு ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டோம். அதற்கு எதிரான எல்லா நடவடிக்கைகளையும் எடுப்போம் அப்படின்னு ஒரு பாயிண்ட். இப்போ இவ்வளவு பேசின பிறகு நம்முடைய கவர்னர் எப்படி பேசுவார் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. எனவே இதெல்லாம் காரணம் காட்டி அவர் செய்திருக்கிறார். ஆனால் அவர் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு பாருங்க. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், தேசிய கீதம் தான் திரும்ப திரும்ப அவர் குறிக்கிடுறாரு. அப்போ தேசிய கீதத்தின் மீது அவ்வளவு மரியாதை, 2 முறை வாசிக்கணும்னு சொன்னீங்க அப்படின்னா ஒரே முறை தான் அவங்க வாசிக்கிறாங்க. அந்த ஒரு முறைக்கு நீங்கள் இல்லாமல் பாதியில் அந்த ஓட்டம் ஓடிங்கிற கேள்வி இருக்கா? சபாநாயகர் அப்பாவை கேட்டார்ல, இன்னும் தேசிய கீதம் இப்போ ஜனகணமன பாடுவோன்னார்ல, காதில் வாங்காமல் அவ்வளோ வேகமாக போனீங்கல்ல, இருந்து வாசிச்சுட்டு ஜனகணமனை முடிச்சு ஒரு சல்யூட் அடிச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிருக்கலாம்ல. அப்போ உங்களுக்கு என்ன, உங்களுடைய தனிப்பட்ட ஈகோ தான் பெருசு, தேசிய கீதம் பெருசுல நீங்கள் சொல்ல வரீங்களா? 2 முறை புறக்கணித்தது நீங்கள் தான் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே போல் வந்து கோட்சேவோட ஃபாலோவர்னு என்ன சொல்லிட்டாருன்னு ஆளுநருக்கு ஒரே வருத்தம். கோட்சேவோட என்ன சம்மந்தப்படுத்திட்டாங்க அப்படின்னு அவர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காரு. ஆனால் ஆளுநர் கோட்சே பேரை குறிப்பிட்டாரு, இன்னொரு பேரை அவர் குறிப்பிடவே இல்லை. யாருன்னா சாவர்கர். இப்போ நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, கோட்சேவனுடைய ஃபாலோவர்னு சொன்னதுக்காக நீங்கள் வருத்தப்பட்டு பதறிக்கிட்டு அஃபண்ட் ஆகிட்டீங்க, என்னை பற்றி இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு. ஆனால் சாவர்கர்னு சொன்னதுக்கு ஏன் நீங்கள் அஃபண்ட் ஆகலைங்கிற கேள்வி வருது. அப்போ அடிப்படையிலேயே நீங்கள் சாவர்கருடைய மாணவர் தான் என்பதை ஆளுநர் உறுதிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. ஸோ இந்த காலகட்டம் முக்கியமானது. ஆளுநர் என்கிற வேதாளம் திரும்ப திரும்ப முருங்கை மரத்துக்கே தான் ஏறிக்கிட்டு இருக்கு. அந்த முருங்கை மரத்திலிருந்து அதை இறக்குறாங்களா இல்லை முருங்கை மரத்தை அடியோட வெட்டி தீ வைக்கிறாங்களாங்கிறது நம்ம அடுத்தடுத்த கட்டங்களில் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு. நன்றி, வணக்கம்.